நான் பேசுகிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி என்ஜிஓ காலனி சாத்தூரில் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஒரு புத்தகத்தில் நான் படித்தது மந்திர மாதிரி. இதில் மொத்தம் 36 கதைகள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து சுண்டெலியும் அதன் நண்பர்களும். ஒரு காட்டில் ஒரு சுண்டெலி, ஒரு ஆமை, ஒரு மான், அப்புறம் வந்து ஒரு காகம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தினம் அந்த காட்டில் இருக்கிற குளத்தை வந்து சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க பேசணும்னு வரப்ப மான் வரவே இல்லை. காகம் வந்து என்ன மான் வரவே இல்லையே, நம்ம போய் பார்த்துட்டு வரேன்னு சுண்டெலிட்டையும் ஆமட்டையும் சொல்லிட்டு மான் பார்க்க போயிடுது. மான் அங்கே வந்து ஒரு வேடனுடைய வலையில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து, என் இனிய நண்பா, நீ கவலைப்படாத, நான் அவனை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சுண்டலியும் ஆமையும் கூட்டிட்டு அவங்க போயிடுச்சு. சுண்டலியை வந்து முதுகுல சுமந்தவாறு அங்க வந்து மான்கிட்ட போயிருக்கு. சுண்டலியும் மானை வந்து அது பல்லாட அந்த வலையை கடிச்சு பிச்சு அதை வந்து காப்பாற்றி கூட்டு போயிடுச்சு. ஆமையும் அவங்க வர்றதுக்குள்ள நகர்ந்து வந்துருச்சு. அங்க போலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் வேடன் வரான். 3 நண்பர்கள் தப்பிச்சுறாங்க. ஆனா ஆமை வந்து மாட்டிக்கிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப மெதுவா செல்லக்கூடிய உயிரினும், அதனால மாட்டிக்கிடுச்சு. அந்த வலையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க நண்பர்களாக ஒரு திட்டம் போடுறாங்க. மான் வந்து இறந்த மாதிரி நடிக்குது. வேடன் வந்து என்ன மான் இறந்து கிடக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிற சமயத்தில் சுண்டலி போய் ஆமையை காப்பாற்றிடுது. இவங்க 3 பேரும் தப்பிச்ச நேரத்தில் ஆமையும் அவங்களுக்கு தப்பிச்சு ஓடிடுச்சு. அடுத்து மறுபடியும் அவங்க 4 பேரும் ஒற்றுமையாக நல்லபடியாக வாழ்ந்தாங்க. இதுலேருந்து நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையே பலம். எச்செயலையும் நம்ம வந்து ஒற்றுமையாக திட்டமிட்டு செய்தால் அச்செயல் வந்து நல்லதுலேயே முடியும். எச்செயலையும் நம்மளால் சாதிக்க முடியும். என்ன இது இருந்தாலும் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது யார் கூடயும். ஒற்றுமையாக இருந்தால் எச்செயலையும் வெல்ல முடியும்.